இன்றைக்கி உங்களுக்கு இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். நல்லா ஸ்பாஞ்சி குலாப் ஜாமுன். அதுக்கு வேண்டியது மில்க் பவுட்ரு 1 கப்பு. நான் முதல்லையே பாத்திரத்தில் போட்டதுனால அந்த அளவு காட்டுறேன் உங்களுக்கு. சும்மா 1 கப்பு மில்க் பவுட்ரு, 1/4 கப்பு மைதா போடணும். 1/4 கப்பு மைதா ஆர் 1/3 கப் போட்டாலும் ஓகே. 1/3 to அப்புறம் சிட்டிக்கை உப்பு போடணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சு கொஞ்சம் தண்ணி போட்டு கலந்து வச்சுக்கணும். கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் சாஃப்டாகிற மாதிரி தண்ணி விட்டால் போதும். அது பார்த்து கொஞ்சம் நேரம் ஆனோன்னு கொஞ்சம் ட்ரை ஆகும். இன்னும் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. குழக்குழன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் அது இதுவாக இருக்கணும். இப்போ பாருங்கள், ஸ்பூனில் கலந்து பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலான்னா விடலாம், இல்லைன்னா கரெக்டாக இருக்குன்னா எடுத்து கலந்துடலாம். இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சாஃப்டாகிறதுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு சாஃப்ட் ஆகிடும் அந்த ரவை. இது அப்படியே கூட போட்டு மாவில் கலக்கலாம். பட் நீங்கள் அது கலக்கச்சா ரொம்ப ஹார்டாக போயிட்டு அது லம்ஸ் ஃபார்ம் ஆகிடுறது. நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். அது ஒரு 1/4 டீஸ்பூன் இது பேக்கிங் சோடா போடணும். இப்போ இந்த ரவை சாஃப்டாக இருக்கு இல்லையா, அதை அந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ தொட்டாலே சாஃப்டாக இருக்காது. இந்த மெத்தடில் இப்படி இல்லை, ரவை போட்டு மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். பட் ஆனால் அது லம்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால அது அப்புறம் கெட்டியாகிடுறது உங்களுக்கு மாவு. இந்த மெத்தடில் பண்ணிடனா நல்லா ஈஸியாக இருக்குது. அப்புறம் மில்க் ஒரு 1/2 to 1 கிளாஸ் வச்சுக்கோங்க கையில். அது எவ்வளோ பிடிக்கிறதோ பார்த்துட்டு நம்ம பிசைகிற அத்தனை நல்லா சாஃப்ட் டோ ஆகிற லெவலுக்கு பால் வேணுமா இருக்கும். சிலது கொஞ்சம் கூட பிடிக்கும், சிலது இதாகும். மோஸ்ட்லி 1/2 கிளாஸுக்கு மேலே இதாகாது. நான் 1 கப்பு வச்சுருக்கேன். ஜாமுன் மிக்ஸ் போய் கடையில் போய் வாங்கின்னு வரணுன்றது இல்லை, வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம பண்ணிடலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிக்கினஸ் இல்லாமல் இருக்கும், நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் வரும் நல்லா உருண்டையாக. இப்படி விரல் போட்டு அமுக்கினேல்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் நெய் தொட்டுன்னு பிசைஞ்சிடலாம், நல்லா ஒட்டிக்காமல் நல்லா வரும். அது ஒரு 1/2 hour மூடி வச்சிடலாம். இப்போ சுகர் சிரப்புக்கு 2 கப்பு சுகர். நான் இது ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் இருந்தாலும் ஓகே. டூ கப்ஸ் வாட்டர் போட்டுக்கோங்க.
நல்லா கொதிக்க வைக்கும் நல்ல திக்கு சிரப்பு வந்தால் போதும். பாகெல்லாம் எதுவும் வேண்டாம். கொஞ்சம் நல்லா திக்காக அப்படி நீங்கள் கரண்டியால் எடுத்து விட்டுனீங்கன்னா ஒரு ட்ராப் கொஞ்சம் திக்காக வரும். அப்போ அனுப்பிச்சிடுங்க. ஏலக்காய் பொடி போட்டுட்டு இது ப்ரௌன் இதுவாக சுகர் இருக்கிறதுனால அதே கலர் வந்து விடுறது. ஒயிட் சுகர் போட்டில்னா இது குங்குமப்பூவோ இல்லை கலர் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் கலர் வேணும்னா போடலாம். அது ஆப்ஷனல் தான். அது இதை நான் ஒரு 2 ஏலக்காய் போடுறேன். இதுக்கு 4 ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி போட்டாலும் சரி, இல்லை அப்படியே தோல் உரித்து பவுட்ரு போட்டாலும் சரி. நல்லா கலரிண்டுங்க. இப்போ இந்த மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோமே அது திறந்து பார்க்கலாம். அது இப்போ கொஞ்சம் நெய் கொஞ்சம் கையை க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு. எப்படி நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு அதை அமுக்கினாலே நம்ம விரல் உள்ளே போகணும். அந்த அளவுக்கு சாஃப்ட் இருந்தால் போதும். இந்த சுகர் சிரப்பு நல்ல திக்கனானோன்னு அனுப்பிச்சிடலாம் அடுப்பை. ஒருவேளை உங்களுக்கு இன்கேஸ் ஜாமுன் எல்லாம் போட்டுட்டு சுகர் சிரப் ஷார்ட் ஆச்சுன்னா ஒரு 15 மினிட்ஸ் சுகர் சிரப்பில் போட்டுட்டு டெசிகேட்டட் கோகனட் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் போட்டுட்டு உருட்டி எடுத்தேன்னா உங்களுக்கு ட்ரை ஜாமுன் கிடச்சிடும். நல்லா ரவுண்ட் பால் நல்லா ரவுண்டாக உருட்டி அதில் போட்டுடணும். அது எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அதை பார்த்து உருட்டிக்கணும். எப்படியும் எண்ணெயில் போட்டால் கொஞ்சம் பெருசாகும் அது. அதனால் சைஸ் பார்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் போட்டேன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா கீ அண்ட் ஆயில் மிக்ஸ் போத் டுகெதர் பண்ணலாம். இல்லைன்னா ஒன்லி கீலேயும் பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம். பாருங்கள் எண்ணெயில் போட்ட நல்லா பொரிஞ்சு பெருசாக வருது. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. அப்போ தான் சிம்மில் வச்சு பண்ணலாம் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். இல்லைன்னா உள்ளே இதாகாது, வேகாது. இந்த ஒரு கப்பு நான் இந்த மெஷர்மெண்ட்க்கு எனக்கு 35 ஜாமுன்ஸ் வந்தது. 34 to 35 ஜாமுன்ஸ் வந்தது இந்த சைஸில் பண்ணால். முள்ள அப்படி திருப்பி விடுங்க. அதெல்லாம் நல்லா வந்துட்டு பாருங்க. குண்டு 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 குண்டா
நல்லா பார்த்து திருப்பி ரோல் பண்ணி திருப்பி எடுத்துருங்க. தீயாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி செகண்ட் பேட்ச் போட்டு எடுத்துடணும். இப்போ இதை எடுத்ததெல்லாம் சுகர் சிரப்பில் போடலாம். ஒரு ஹவருக்கு நல்லா சோக் ஆகட்டும். அது நல்லா உள் வரைக்கும் நல்லா ஜீரா உறிஞ்சிட்டு நல்லா வரட்டும். ஒரு வேளை உங்களுக்கு அதான் சுகர் சிரப்பு ஷார்ட் ஆச்சுன்னா யூ கேன் இந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் டெசிகேட்டட் கோகோனட் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வீட்டில் கொப்பரை இருந்தாலும் பரவாயில்ல, அது மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ட்ரை கோகோனட்டை. இதை எடுத்துகிட்டு இப்போ எடுத்துருக்கிற இதை எடுத்து இப்படி ரோல் பண்ணிடலாம், உங்களுக்கு ட்ரை ஜாமுன்னும் கிடைக்கும். இது பாதாம் பீசஸ் எல்லாம் போட்டு, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா பண்ணலாம், இல்லைன்னா இல்லை. நட்ஸு போட்டுட்டு சர்வ் பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.